ஓகே ஓகே உங்க கடைக்கு வந்ததே எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. இதான் நம்ம போர்டுங்களா? ஆமாங்க. பாக்ஸி பிரானா கார் கேஸ் கன்வென்ஷன் ஒன்லி ஃபார் கன்வென்ஷன். இப்போ இந்த மாதிரி போறது இல்ல, எல்லாரும் இந்த மாதிரி போடுறாங்க. ஓ இது எல்பிஜிங்களா? கொரனல் டேங்க், இது வந்து நீட் டேங்க். வேற மாதிரி. ஆக்சுவலா என் ஃபாலோவர்ஸ்க்குலாம் சொல்லுங்க, நிறைய கேள்விகள் இருக்கு. என்னென்ன கார்லாம் பண்றீங்க, எவ்வளவு ஸ்டார்டிங்ல இருந்து பண்றீங்க? பெட்ரோல் வண்டி எல்லா வண்டியுமே பண்ணலாம். பெட்ரோல் கார் இப்போ நாங்க லாஸ்ட் வீக் வந்து ஒரு இன்ஜினே பண்ணோம். லாஸ்ட் மந்த் ஒரு காலேஜ்ல ப்ராஜெக்ட் பண்ணாங்க. ஓகே, பசங்க பண்ணாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. மெக்கானிக் இன்ஜினியர் பண்ணாங்க. அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி இன்ஜின் சிஎன்ஜி எப்படி ஓடுதுன்னு கேட்டாங்க. ஃபோன் பண்ணி அப்புறம் ஒரு இன்ஜின் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு சிஎன்ஜி மாட்டியும் கொடுத்துருக்கோம். காலேஜ்ல நீங்க ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போறீங்க, இந்த மாதிரி சிஎன்ஜில இல்ல எல்பிஜில அப்படி வேணாலும் அண்ணன் பண்ணி தராரு. சிஎன்ஜில ஏதாவது டவுட் இருந்தாலும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது அவேர்னஸா வேணும் இல்ல ட்ரைனிங் வேணாலும் பண்ணி தரோம். எல்லாமே பண்ணி தரீங்க. அண்ணன் ஃப்ரீயாவே பண்ணி தர பாருங்க. வேற சரிங்களா? சொல்லி ஆக்சுவலா வந்து லேர்னிங் தெரிஞ்சதை சொல்லி கொடுத்து தப்பே கிடையாது. ஏதோ தமிழ்ல ஒன்று சொல்லுவாங்க, அது ஞாபகம் இல்ல. நான் கத்துக்கினதை வந்து என்னோட போக கூடாது. தெரிஞ்ச 4 பேர் சொல்லி 4 பேருக்கு சொல்லி கொடு. அவன் 4 வந்து 40 பேர் சொல்ல 40,000 பேர் இருக்கும். என்னன்னா பண்றது யாராவது தெளிவா பண்ணணும். அவ்வளவுதான். என்னோட வேலையை வந்து நான் விரும்பி பண்றேன். இப்போ ஒர்க்க பாத்துருப்பீங்க. இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா? ஸ்லீவ்லாம் போட்டு இவ்வளவு ஒரு டைம் எடுத்து பண்ணணும் அவசியமே கிடையாது. வந்தா மாட்டி காசு வாங்கிட்டு போட்டு போயிடுவாங்க. நம்ம அதை காசு பாக்குறது கிடையாது. எனக்கு வந்து இதுல ஒர்க் சர்டிஃபிகேட் தேவை.